வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேத்துக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 7வது நாளாக மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்ட் ஆயிட்டே வருது. புதுசா நிறைய ஸ்டாக்கு 52 வீக் லோ அடிச்சிருக்கு. பாண்ட் ஈல்டு பொறுத்த வரைக்கும் 19 இயர் ஹை போயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 92 112 ஸ்டாக்கு கிட்ட 52 வீக் லோக்கு சைஸா மூவ் ஆயிருச்சு. ஸோ ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுது. அட் த சேம் டைம் மார்க்கெட் 22,000 கிட்ட ரீச் ஆயிருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் 22,000 ரீச் ஆகுமா இல்லை இப்போ இந்த கீழே விழுற டைம்ல பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமாங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் மார்க்கெட், கெரியர் டெவலப்மெண்ட், growth, வெல்த் கிரியேஷன், இந்த மாதிரி growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஎஸ் ஈரானோட சீஸ்ஃபயர் லேப்ஸ் ஆயிருச்சு. மண்டேயோட முடிந்தது. சீஸ்ஃபயர் லேப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் யூஎஸ் நான் வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிறான். ஒரு பக்கம் ஈரான் நீ என்ன வேணா பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதனால க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 91 92ங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போதைக்கு திறக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல. பிரெண்ட் ஆயில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆன உடனே ருபி கீழே விழுந்துட்டே இருக்கு. ஃபீட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மார்ஜின்ஸ் நிறைய கம்பெனிக்கு ஸ்குவீஸ் ஆயிடுச்சு. குறிப்பா பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட்ஸ், டயர் செக்மெண்ட், கெமிக்கல்ஸ், எஃப்எம்சிஜி, ஏவியேஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாம் போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. புரோக்கரேஜஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மிட்டுக்குள்ள $100 கிட்ட இது போயிருங்கிறத பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. குளோபல் பாண்ட் ஈல்டு பொறுத்த வரைக்கும் 30 இயர் யூஎஸ் ட்ரெஷரி எடுத்து பார்த்ததுல 2007 பாத்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட். சரி ப்ரோ, பாண்டு ஈல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாண்டுங்கிறது டைரக்டா ஈக்விட்டிக்கு காம்படிட்டர் மாதிரி. யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட் இப்போ ஹையான கேரண்டீட் ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா குளோபல் இன்வெஸ்டர் எல்லாமே காசை மொத்தத்தையும் இங்கிருந்து வலிச்சு எடுத்து கொண்டு போய் அங்க போட்டுருவான். ஸோ மார்க்கெட் இன்னும் கூட வீக் ஆயிரும். ஸோ யூஎஸ் ஆல்ரெடி ஃபாரினோட இன்ஃப்ளோ நம்ம கண்ட்ரியில பெருசா இல்ல. ருபிக்கு இன்னும் ப்ரெஷர் இருக்கும். எக்ஸ்பென்சிவா நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ இருக்குது, எல்லாமே அடி வாங்கும். ஸோ குளோபலா இருக்கிற ஸ்டாக்ஸை தவிர்த்து எந்தெந்த ஸ்டாக்லாம் எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷன்ல இருக்கோ மொத்தமா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஒட்டி தான் நான் சொல்றேன். ஷேர் மார்க்கெட்ல ஓவரால் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சுச்சுவேஷன் நிப்டி 50 22,000க்கு சீக்கிரமே கீழே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ஏசியன் மார்க்கெட்ல பயங்கர செல் ஆஃப். சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் 7% கிட்ட கிராஷ் டவுனு. ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 2.6 டவுனு. யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் 1.33% டவுனு. S&P 500 பொறுத்த வரைக்கும் 0.69% டவுனு. ஏஐ லிங்க்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ டிக்ளைனை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷனோட டாலரன்ஸா ஆர்பிஐ கொடுத்திருக்கிறது 2 to 6% டாலரன்ஸ் பேண்ட்வித். ஆர்பிஐ இன்டைரக்டா என்ன இண்டிகேட் பண்றாங்கன்னா இப்போ 4.5 4.6 கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டாலரன்ஸ் பேண்ட்வித்ங்கிற கான்செப்ட்ல 6% வரைக்கும் போகுங்கிறத இன்டைரக்டா இண்டிகேட் பண்றாங்க. 6% போச்சுன்னா பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்பது எக்ஸ்பெக்டேஷன். பாலிசி அண்ட் பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 1ல இருந்து எலிஜிபிள் சிட்டிஸ்க்கு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அலோகேஷன்ஸ் இன்னும் டொமஸ்டிக் கேஸ் கொஞ்சம் சீப்பரா கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய பைப் லைன், பிஎன்ஜி கனெக்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. ஜென்யூனாவே சப்சிடி பேர்டன் நிறைய இருக்கும். பட் இது சில ஸ்டாக்குக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். குறிப்பா ஐஜிஎல், எம்ஜிஎல், அதானி டோட்டல் கேஸ், குஜராத் கேஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி அண்ட் கெயில் இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். டைமிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும். யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் கொஞ்சம் கண்ணாப்பண்ணான்னு போயிட்டு இருக்கு. ஸோ இது மத்தியில ஃபியூயல் ஷிப்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எல்பிஜி இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவல் வல்னரபிலிட்டியா இருக்கு. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் சராமரியா சரிந்துகிட்டு கொண்டிருந்தாலும் ஓவரால் இந்தியால டிஃபென்ஸ் செக்மெண்ட்டுக்கு தனியா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை எடுத்து வச்சு இந்தியா ஃபியூச்சருக்கு நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு கண்ட்ரியா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு அடுத்தடுத்த டெண்டர்ஸ், அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் அலோகேட் பண்ணிட்டு வராங்க. ஸ்கிரீன்ல இருக்கு, நான் எல்லாத்தையும் டீடைலா போறது இல்ல. இது மூலமா டைரக்ட் பெனிஃபிட் அடைய போற ஸ்டாக்னா பிஇஎல், ஹெச்ஐஎல், பிடிஎல், ஜிஆர்எஸ்சி, பராஸ் டிஃபென்ஸ், ஜென் டெக்னாலஜிஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்டோரி தான் டவுன் த லைன்ல கவர்மெண்ட் கன்சிடரிங் இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போனாங்கன்னா.
மேஜரா இன்னைக்கான நாள்ல நடந்தது. கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டி ஆன் சுகரை ரிலீவ் பண்ணி விட்டாங்க. 100% வந்து டியூட்டி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஸ்டாக் எல்லாம் கண்ணாப்பண்ணு ஏறிடுச்சு. நான் ஒரு ஸ்டாக்கை ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்தேன், மிஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். அந்த ஸ்டாக் என்னங்கிறத வீடியோல கண்டினியூ பண்ணி சொல்றேன். அந்த ஸ்டாக்கை நான் ஒரு 10 ரூபாங்கிற டைம்ல பார்த்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் 20 ருபீஸ் ஆயிடுச்சு. தேவையில்லாம கோட்டை ஓட்ட ஸ்டாக்ல அதுவும் ஒரு ஸ்டாக்கு. ஸோ நான் கொஞ்சம் பொறுமையா அதுக்கான பாயிண்ட் வரும்னு நினைச்சேன். டபால்னு இவங்க இந்த பாலிசி போட்ட உடனே ஸ்டாக் இப்போ 20 ருபீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆர்பிஐ பாலிசிஸ்க்குள்ளே ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த டாலர் ஸ்வாப்பிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதை ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஆர்பிஐ மேல உள்ள நம்பகத்தன்மையை குறைத்து விடும். மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுதுன்னா அந்த ஸ்கீம்ல ஸ்டிக் பண்ணி இருக்கிறது பெட்ரு. வேர்ட் இஸ் அ வேர்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மான்சூனோட ரெயின்ஃபால் வந்து எதிர்பார்த்த டியூரேஷன் இல்லாம கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஒட்டி டைரக்ட் இம்பாக்ட் ஆக போறது எஃப்எம்சிஜி தான். நெக்ஸ்ட் ரீரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. செக்டார் வைஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்டு சர்வீசஸ்க்கு ஒரு புது டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஜெர்மன் குரூப்புக்கு எஸ்ஏபி, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், டேட்டா சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எடுத்துட்டு வராங்க. ஜென்யூனாவே இது ஒரு மல்டி இயர் யூரோப்பியன் டீலு. ஸோ ஈரோவில் ஏர்ன் பண்ணுறதுனால ருப்பி வீக் ஆகிறதுனால இது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தொடர்ந்து 3 நாளா இன்ஃபோசிஸ் 2% விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஜியோ டாரிஃப் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இன்டர்ம்டு பிரைஸ் ஹைக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 300 ரூபா கெட்டு ப்ரீமியம் மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்கிற மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. நூதன முறையில் ஜியோ மட்டும் இல்லை, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எல்லாருமே பிரைஸ் ஹைக் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேலன்ஸ் ஷீட்டை லிவரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு இறங்கிட்டாங்க. எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் தர்மடி ஆல்மோஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து 47% கிட்ட போயிருச்சு. பாம் ஆயில் பொறுத்த வரைக்கும் 13% கிட்ட இயர் டு டேட்டுக்கு இன்க்ரீஸா இருக்கு. மோஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாருமே 2 to 5% கிட்ட பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. கஸ்டமருக்கு கேஸ்கேட் பண்ண ட்ரை பண்றாங்க. கஸ்டமர் அதை வாங்கி தான் ஆகணும். ஏன்னா எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் ஜாஸ்தி. ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தேன். HDFC பேங்க் வந்து கண்ணா பின்னான்னு கீழே விழுந்துட்டே வருது. ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ போயிடுச்சு. பேங்க் வந்து 10.27% ஆஃப் நெஃப்டி 50ல இருந்து கீழே அடிஷன் ஊற்றி போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பிடாமினா இருக்குன்னா, இதால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை கேட்சப் பண்ண முடியல. ஸோ லிக்விடிட்டி கவரேஜுமே எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ பிடாமினன்ட் ஆஃப் ஸ்டேக்கை பீப்புள் HDFC பேங்க்ல இருந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் வால்யூம்ல ஐசிஐசிஐ பேங்க் HDFC அடிச்சு ஊற்றி ஓடிருச்சு. இந்த பேங்க் ரிட்டர்ன் கம்பேக் கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா கம்பேக் கொடுக்கும். நீங்களும் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல பேங்க். பயோகா நாம் பொறுத்த வரைக்கும் US FDA சப்ளிமெண்ட் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க நியூஸா இருக்கு. BPCL போர்டு வந்து NCD ஃபண்ட்ரைஸுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5000 crores கிட்ட ஃபண்ட்ரைசிங் பண்றாங்க. ஸோ இது பிராமினன்ட் ஆஃப் மணி கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனுக்கு போகுது. இந்துஸ்தான் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரஸ் இன் ரெனியூபிள் எனர்ஜி டிரான்சிஷன்ல கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் ரெனியூபிள் எனர்ஜி டிரான்சிஷன்ங்கிற ஒரு நோக்கோட ஃபியூச்சரிஸ்டிக்கா அந்த கம்பெனி செயல்படுது. டாடா சன்ஸோட AGM மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. மோஸ்ட்லி வந்து சந்திரசேகர் அவரோட எக்ஸிட் லெட்டரை பேஸ் பண்ணி பிடாமினன்டான மேஜர் டிசிஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் பார்க்கப்படுகிறது. ஸ்விக்கி பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஸ்டேக் ஹோல்டரோட ஓனர்ஷிப்பை 49.5%ஓட ஷார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிடாமினன்டா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இது வந்து இன்வென்ட்ரி லெட் மாடல் மூலமா இன்வென்ட்ரி லெட் மாடலுக்கு நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்தியா ரன் கம்பெனியா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்க போய் முடியுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆர்டர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வின் பொறுத்த வரைக்கும் ரேல்டெல் பொறுத்த வரைக்கும் 166.8 கோடிக்கான ஒர்க் ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரம் EPFO. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் 199.99 கோடிக்கான எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்டா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டா வெறும் லித்தியம் அயான் பிளான்ட்ஸ்க்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 5102 கோடி கிட்ட எக்ஸைட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பிரைவேட் கிரெடிட்குள்ள என்டர் ஆகி 2000 கோடி கிட்ட டார்கெட் பண்றாங்க. மணிபால் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் 100 பெட் கொண்ட கிண்டர் உமன்ஸ் ஹாஸ்பிட்டலை 130 கோடி கிட்ட வாங்குறதுக்கான டீல் போயிடுச்சு. L&T ஃபினான்ஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் 26க்கு மேல குளோலோ லொகேஷன்ஸை வெஸ்ட் பெங்கால்ல ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளான்ஸும் இருக்கு. இதுதான் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஜெஃப்ரீஸும்
அதர் அனலிஸ்ட்டுமே பிஎஸ்சி லிமிடெட் உள்ள ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா அந்த ரேட்டிங் டவுன்கிரேடை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்க்கறது பெட்டராக இருக்கும். டாப் மூவர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு இப்படிதான் ட்ரெண்ட்ல ஃபாலோ ஆச்சு. மார்க்கெட் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள டீட்டெயிலாக போகல. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேரிஷ். செக்டார் ஸ்கோர் பார்த்ததுல ஐடி இன்னைக்கு பாசிட்டிவ், நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் பாசிட்டிவ். சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் பிஎன்ஜி இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமா ஐஜிஎல், எம்ஜிஎல், அதானி டோட்டல் கிளாஸ் எல்லாம் பாசிட்டிவ். சுகர் தான் இன்னைக்கான நாளில் 10 to 14% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டாப் மூவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர், இதுதான் நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்து வச்சிருந்தேன். 10.2 10.3 ருபீஸ்க்கோ பார்த்துருந்தேன். இன்னைக்கான நாளில் 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகி 20.65 கிட்ட போயிருச்சு. இது நான் மிஸ் பண்ண ஸ்டாக்ல ஒன்று. இதை ஒட்டி நிறைய ஸ்டாக்குமே மோஸ்ட்லி சுகர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்ல க்ரோ ஆயிருக்கு. டகால்னு உள்ள போயிடாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. கரெக்ஷன் வந்துச்சுன்னா உள்ள போலாமா வேணாமாங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கமோடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு வந்து வெறும் 69 ரூபாய் கரெக்டா இருக்கு. சில்வர் பொறுத்த வரைக்கும் 2,30,000 ரூபாய். க்ரூட் ஆயில் 92. ருபி பொறுத்த வரைக்கும் 95, 95.75, 96 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கான நாளில் தர்ம அடி தான். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.